والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவரது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன் தபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய உலமா பெருமக்களே, பள்ளி வாசலின் கண்ணியத்திற்குரிய நிர்வாகிகளே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அவனுடைய இல்லத்தில் சற்று நேரம் இஸ்லாமிய சொற்பொழிவு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் ஒரு அழகான சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளான். இன்றைய காலத்தில் மார்க்கத்திற்காக சில நேரங்களை கொடுப்பது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தியாகம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே. மக்களுடைய உள்ளங்களில் உலக வாழ்க்கைக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு பல முஸ்லிம்கள் தயாராக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் நிச்சயமாக அல்லாஹ்வின் ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. அவனுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை சற்று நேரம் தெரிந்து நம்முடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம் சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, பல குழப்பங்கள் இருக்கின்றன. சிலர் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு பல சோதனைகளுக்கு அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள். சிலர் சமூக பிரச்சனையில் மூழ்கி இருக்கின்றார்கள். சிலர் குடும்ப விஷயங்களில், குடும்ப பிரச்சனைகளில் அவர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் இரண்டு விஷயங்களை கூற ஆசைப்படுகின்றேன். காலத்தில் பல மாற்றங்களை நாம் காண்கின்றோம். இன்றைய காலத்தில் நாம் இரண்டு விஷயங்களின் பால் சற்று கவனம் செலுத்த வேண்டும். முதல் விஷயம் என்னவென்றால், காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்றால் அந்த நேரத்தில் நாம் மார்க்கத்தை பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், எத்தனை கோச்சரங்கள் இருக்கின்றன, எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த மசபை கொண்டு, இந்த தீனை கொண்டு. இந்த நேரத்தில் நாம் எந்த பாதையை பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால், குர்ஆன் சுன்னாவில் யார் இருக்கின்றார்களோ அந்த பாதையை நாம் பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய மார்க்கத்தை, ஈமானை, பயபக்தியை, தக்வாவை, இறை அச்சத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். சஹாபாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இவை இறைவன் பல அருட்கொடைகளை இறைவன் அவர்களுக்கு வழங்கினான். காரணம், அவர்களுடைய இந்த மார்க்கத்தோடு தொடர்பு நன்றாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் இந்த மார்க்கத்தின் சட்டங்களை மனதால் ஏற்றுக்கொண்டார்கள்.
எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் அந்த பிரச்சனையில் இஸ்லாமிய தீர்வு என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சுன்னா, இது வழிமுறை என்று அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டால் அவர்கள் என்ன அதை மனதால் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்? அவர்கள் இந்த மார்க்கத்தை உண்மையான முறையில் பலமாக பிடிக்கவில்லை. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வின் கயிற்றை நீங்கள் அனைவரும் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கயிற்று என்ன? அல்லாஹ்வின் கயிற்று என்றால் அதாவது இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக அந்நிசாயில் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனம், فَلَا رَبِّكَ لَا يُؤْمِنُونَ حَتَّى يُحَكِّمُوكَ فِيمَا شَجَرَ بَيْنَهُمْ. உங்களுடைய இறைவனின் மீது ஆணையாக இவர்கள் உண்மையான மூமின்களாக மாறமாட்டார்கள். எதுவரை என்றால் நபியே, இவர்கள் தமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளில் உங்களை நீதிபதியாக ஆக்கி உங்களுடைய தீர்ப்பை மனதால் ஏற்றுக்கொள்ளாத வரை இவர்கள் உண்மையான மூமின்களாக ஆக மாட்டார்கள். எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கு தெரியும் இஸ்லாமிய சட்டம் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை இது என்று. ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சஹாபாக்களை பாருங்கள், அவர்கள் இஸ்லாத்தில் நிலைத்திருந்தார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் குர்ஆன் சுன்னாவை அவர்கள் பலமாக பிடித்துக் கொண்டார்கள். இதன் காரணமாகவே இறைவன் கூறினார், ஃபைன்னாமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகதித்ததோ. இந்த சஹாபா பெருமக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அப்படி இவர்கள் நம்பிக்கை கொண்டார். இவர்கள் சஹீஹான அந்த பாதையை பெற்றுக் கொண்டார்கள் என்று அல்-பஹாரியில் சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் கூறுகிறார். ஆகவே எல்லாம் அல்லாஹ் நேரடியானே. முதல் செய்தி என்னவென்றால், காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்றால் அந்த நேரத்தில் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்-இஹ்திஸாமு பில் கிதாபி வஸ்-சுன்னah لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنتي என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் கூறினார்கள். சத்தியத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களா? ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் புத்தகம் இறைமறையாம் திருக்குர்ஆன் மற்றும் என்னுடைய சுன்னாவை நீங்கள் பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது செய்தி என்னவென்றால், குழப்பங்கள் ஏற்படும் இந்த நிலைமையில் நாம் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் முயற்சி செய்ய வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை இஸ்லாமிய மார்க்கம். ஏகத்துவம், ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். நாம் முயற்சிகளை செய்கின்றோமா? நாம் முயற்சிகளை செய்கின்றோமா என்று சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். உலக விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அவசியம் அல்ல. ஏன்? உலகம் எங்கே இருக்கின்றது? நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றது. இந்த உலகத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உலக ஆசாங்களை நீங்கள் உண்மையான முறையில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அவசியம் அல்ல. ஏன்? இந்த உலக வாழ்க்கையின் முக்கியத்துவம் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் மார்க்க விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எத்தனை இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொண்டோம். ஜுமாவுடைய உரைகளில் ஹதீப் அவர்கள் பல விஷயங்களை அவர்கள் நமக்கு மத்தியில் எடுத்து வைக்கின்றார்கள். ஏன்? நம்முடைய நிலைமையில் மாற்றம் வர வேண்டும். இந்த தீனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுன்னா வழிமுறையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள். ஆனால் இருந்த பின்பும் நாம் நிகழ்ச்சி முடிந்து விட்டது என்றால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன?
ஒவ்வொரு திசையிலும் நாம் உலக வாழ்க்கையை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றோம். நீங்கள் மறுமை வாழ்க்கையை விட்டு விடுகிறீர்கள், இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் முயற்சியை செய்ய வேண்டும். முயற்சி செய்வதற்கு நம்முடைய உள்ளங்களில் இந்த மார்க்கத்தின் முக்கியத்துவம் அவசியம் முதலில் வர வேண்டும். உலகத்தின் அவசியத்தை நாம் கண்டோம். ஆகவே அந்த உலகத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இந்த உலக வாழ்க்கையில் நாம் அந்த வெற்றியை அடைவதற்காக எல்லா தியாகங்களும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாம் எத்தனை தியாகங்கள் செய்தோம், எல்லாம் எத்தனை தியாகங்கள் நாம் செய்தோம். சஹாபாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக அனைத்து விதமான தியாகங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். ஹிஜ்ரத் செய்தார்கள். அவர்கள் செல்வத்தை அவர்கள் செலவழித்தார்கள். மேலும் இந்த சஹாபா பெருமக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக மனோ இச்சைகளை அவர்கள் விட்டு ஒரு தூய்மையான வாழ்வை அவர்கள் வாழ்ந்தார்கள். நேரத்தில் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அல்லாஹ் அக்பர். சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய சிறப்பு அம்சமே இதுதான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். சஹாபாக்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்றால் என்ன அர்த்தம் இதற்கு? ஏனென்றால் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்வதற்கு ஒரு போதும் அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் தியாகங்கள் செய்தார்கள். ஆகவே நாம் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தியாகங்களை செய்ய வேண்டும். தியாகங்கள் செய்வது, குறிப்பாக குழப்பங்கள் ஏற்படும் இந்த காலத்திலே தியாகங்கள் செய்வது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனோ இச்சையை விடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? ஒரு மனோ இச்சை, தொழுகைக்காக, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக, சுன்னாவை மனதால் ஏற்றுக்கொள்வதற்காக நாம் ஒரு மனோ இச்சையை நாம் விடுவதற்கு தயாராகவில்லை. எப்படி நமக்கு சுகம் கிடைக்கும்? அல்லாஹ்வின் திருப்தி நமக்கு எப்படி கிடைக்கும்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை நம்மால் பெற முடியும். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்றைய காலத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், முஸ்லிம்களில் பலர் தீமையை தீமை என்று நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தீமையை தீமை என்று நாம் நினைக்கவில்லை. ஏனென்றால் அந்த தீமையை விடுவதற்கு நாம் தியாகங்கள் செய்யவில்லை. என்ன மிகப்பெரிய தியாகம் என்றால், இன்றைய காலத்தில் மனோ இச்சைகளை விட்டு விடுவது, இதுதான் மிகப்பெரிய தியாகம். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ்விற்கு முன் நிற்க வேண்டும், அல்லாஹ் விசாரிப்பான் என்ற உணர்வோடு வாழுங்கள். மேலும் உங்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். உங்களுக்காக அந்த சொர்க்கம் இறைவன் தயார் செய்துள்ளான். உங்களுடைய தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய தியாகம் என்னவென்றால், நாம் மனோ இச்சைகளை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்விற்காக, மார்க்கத்திற்காக, தொழுகைக்காக, இந்த இஸ்லாமிய சட்டங்களுக்காக, சுன்னாவிற்காக நாம் நம்முடைய தியாகங்களை, நாம் நம்முடைய மனோ இச்சைகளை விட்டு ஒரு மிகப்பெரிய தியாகத்தை நாம் செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலத்தில் மாற்றங்கள் ஏன் வருகின்றது என்று தெரியுமா? வெறும் கவலைப்படுவதற்கு கிடையாது. அந்த இடத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று கேள்விப்பட்டால் வெறும் துக்கத்தையும் அந்த கவலையும் வெளிப்படுத்துவதற்கு இறைவன் காலத்தில் மாற்றங்களை ஏற்படுவது கிடையாது. ஏன் ஏற்படுத்துகின்றான் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே. காலத்தில் மாற்றம் ஏற்படுகின்றது என்றால்
நாம் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடுவோம். அல்லாஹ் நம்மை அழித்து விடுவான். ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் இறைவனை உண்மையான முறையில் அவர்கள் நேசிப்பார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ மன் யர்தத்த மின்கும் அன் தீனி ஃபஸௌஃப யஅதி அல்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் புறக்கணித்து விட்டால், நீங்கள் மாறவில்லை என்றால் இறைவன் ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அல்லாஹ் உங்களை அழித்து ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் இறைவனை உண்மையான முறையில் நேசிப்பார்கள். அவர்களையும் இறைவன் நேசிப்பான். மோமின்களுக்கு மத்தியில் அவர்கள் பணிவோடு நடந்து கொள்வார்கள். காஃபிர்கள் மீது அவர்கள் கடுமையாக இருப்பார்கள். அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்வதற்கு, போர் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். மேலும் சத்தியத்தை வெளிப்படுத்துவதில் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய கிருபை. இந்த வசனத்தில் இறைவன் என்ன கூறுகின்றான்? அல்லாஹ்வை நீங்கள் உண்மையான முறையில் நேசிக்கிறீர்கள் அல்லவா? இது அல்லாஹ்வுடைய கிருபை. அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த கிருபையை அவன் வழங்குகின்றான். ஆகவே இந்த கிருபையை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த நியமத்தை, அருள்கொடையை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்றால் தியாகங்கள் செய்ய வேண்டும். இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தன்னுடைய இந்த தீமை மார்க்கத்தை பாதுகாக்கவில்லை. இதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஈமான் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். என்ன கூறினார்கள்? தாகிபு பில் அமாலி ஜிதனா கமிதாஇல் லைலில் முஸ்லிம் யுஸ்பிஹு الرجل فيها مؤمنا ويمسي كافرا او ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا يبيع دينه بعرض من الدنيا. கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குழப்பங்கள் வருவதற்கு முன்பு, குழப்பங்கள் ஒரு காலத்தில் ஏற்படுகின்றது என்றால் அந்த காலத்தில் சாலிஹான அமல்களின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஏனென்றால் காலை நேரத்தில் ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், மாலை நேரத்தில் அவன் காஃபிராக ஆகிவிடுவான். மாலை நேரத்தில் ஒரு மனிதன் மூமினாக இருப்பான், காலை நேரத்தில் அவன் காஃபிராக ஆகிவிடுவான். ஒரு மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை இந்த சொற்ப இந்த அற்ப வாழ்க்கைக்காக அவன் என்ன செய்வான்? வியாபாரம் செய்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஆகவே குழப்பங்களில் நாம் நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கின்றார்கள்? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய ஈமான் பாதுகாப்பாகவே இருக்கின்றது, நான் தௌஹீதில் ஏகத்துவத்தில் நிலைத்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றார்கள். நினைத்துக் கொள்ளுங்கள், சிலைகளை வணங்காமல் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பல தெய்வங்களை நாம் வணங்கவில்லை. இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. இருந்த பின்பும் வாழ்க்கையில் பல திசைகளில் நீங்கள் சற்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வியாபாரம் செய்யும் நேரத்தில் ஒரு மனிதன் உண்மையை கடைபிடிக்கவில்லை, மோசடி செய்கின்றான் என்றால் அந்த வியாபாரத்தில் அவன் மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லை. தொழுகை நேரத்தில் ஒரு மனிதன் சரியான முறையில் தொழவில்லை என்றால் அந்த நேரத்தில் அவன் அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லை. குடும்ப விஷயங்களில் ஒருவர் மற்றோரின் அந்த கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த நேரத்தில் அவன் அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். சிலர் நினைக்கின்றார்கள், மக்களுக்கு மத்தியில் இருந்தால் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். மக்கள் பார்க்கிறார்கள், தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய அந்த தீனையும் அவர்கள்
பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் தனிமையில் இருந்தால் அவர்கள் தன்னுடைய அந்த தீனை பாதுகாத்துக் கொள்வது கிடையாது. இளைய சமுதாயமே, இளைஞர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். மக்கள் மத்தியில் நீங்கள் உங்களுடைய ஈமானை, உங்களுடைய தீனை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அறையில் இருக்கும் பொழுது, உங்களுடைய அந்த அறையில் இருக்கும் பொழுது, தனிமை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறீர்களா என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கேளுங்கள். அந்த நிலைமையில் நமக்கு மவுத், மரணம் வந்துவிட்டால் அது நல்ல முடிவு கிடையாது. அதை கேட்ட முடிவு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஸ்மி ஸானி ஹீனா யஸ்மி வஹுவ முஃமின். ஒரு முஃமின் விபச்சாரம் செய்யும் பொழுது அவன் முஃமினாக இருப்பது கிடையாது. தனிமை இருக்கிறீர்கள், பாவம் செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பயபக்தியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய இலட்சத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் முடிவு வந்துவிட்டால், மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன பதிலை கொடுப்போம்? அந்த நேரத்தில் நாம் நம்முடைய அந்த ஈமானை, அந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வது மிகப்பெரிய சோதனை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் மிகப்பெரிய சோதனை என்னவென்றால், தனிமையில் இருக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றார்கள், தன்னுடைய மார்க்கத்தை மறந்து வாழ்கின்றார்கள், அவர்கள் மறந்து விடுகின்றார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு முஃமினின் அடையாளம் என்னவென்றால், அவன் கூட்டத்தில் இருந்தாலும் சரி, தனிமையில் இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பயம் இருக்கும். இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த், இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எத்தனை பெண்மணிகள் இருக்கின்றன, தன்னுடைய ஊரில் இருந்தால் ஹிஜாபை அவர்கள் பாதுகாத்துக் கொள்கின்றார்கள். பயணத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நம்முடைய ஊர் மக்கள் என்னை பார்க்கவில்லை என்று ஹிஜாபை விட்டு வருகின்றார்கள். ஏன்? உள்ளத்தில் இந்த ஈமானை, இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்தில் கிடையாது. இந்த உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பம் கிடைக்கும், இது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சோதனை. அந்த சோதனையில் நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்றால் நாம் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் பலர் இருக்கின்றன, மூமின்களாக நாம் மாற வேண்டும். அல்-ஹுஜராத்தில் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே இறைவன் கூறுகின்றான், நாட்டுப்புறவாசிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் மூமின்கள் என்று கூறினார்கள். இறைவன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தார், வானத்தில் ஆராது ஆமன்னா குல்லம் தூமினு வலக்கின் கூடு வஸ்னன்னா வலம்மா யதுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும். இந்த நாட்டுப்புறவாசிகள் கூறுகின்றார்கள், நாம் மூமின்கள் என்று கூறுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இறைவன் கூறுகின்றான், நபியே நீங்கள் கூறுவீர்கள் அவர்களிடம் நீங்கள் மூமின்கள் அல்ல, நீங்கள் முஸ்லிம்கள் என்று கூறுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய உள்ளங்களில் இந்த ஈமான் நுழையவில்லை. ஈமான் உங்களுடைய உள்ளங்களில் நுழைய வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்றால் என்னவென்றால், தனிமையில் இருக்கும் பொழுதும் நாம் நம்முடைய இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாம் பண்ணலாம் நேரடியார்களே, காலத்தில் பல பட்டங்களை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய அந்த மதத்தை மாற்றிக் கொள்ளக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். தங்களுடைய இந்த மதத்தான மசலை, இந்த மதத்தான மார்க்கத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இதன் காரணமாக அவர்களுடைய இதயங்களை இறைவன் அசத்தியத்தின் பக்கம் திரும்பிவிட்டான். ஆகவே நாம் இந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இந்த குர்ஆன் சுன்னாவை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பலமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் மார்க்கத்தை எல்லா நேரங்களிலும் பாதுகாத்துக் கொள்வதற்கு பாக்கியமும் அருளும் தந்தருள்வானாக. ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய பயபக்தி, இறையச்சத்தை முழுமையான முறையில் கடைபிடிப்பதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் பாக்கியமும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பரக